மை டியர் கௌதம் நேச்சர் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பாய். இன்றைக்கி ரொம்ப பிக் டே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் ரிசல்ட் வெளியாகிறதுக்கு இந்த மாதம் கடைசி. ஓகேவா, நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும் போது தான் சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் 10th வந்து 12th ஜூலை லாஸ்ட் வீக் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜூலையோட லாஸ்ட் நாள். ஓகேவா, 31ஆம் தேதி. இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாக மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன தகவல்னு சொல்லி பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் முக்கியமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி நியூஸ் வந்தால் மட்டும்தான் நாளைக்கு ரிசல்ட் வெளியாகும். ஓகேவா, அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வருமா வராதா? ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர்ஸ்ட்டை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் வீக்கில் வந்துடும், கடைசி வாரத்தில் வந்துடும் அப்படி தான் சொன்னாங்க. அவ்வளோ லாஸ்ட் வீக்கே முடிய போகுதுப்பா. நாளையோட பார்த்தீங்கன்னா முடிய போகுது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை முடியுது. இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் வராது. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு மேலே திரும்பி வரும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அந்த ஒரு வாரத்தில் ரிசல்ட் வெளியாகுமா என்னன்னே தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பேர் நேற்றுனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. நான் காலேஜ் ஜாயின் பண்ண ப்ரோ, என்ன பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரிசல்ட் வருமா வராதா, ஒருவேளை நம்மளை மறந்துட்டாங்களா, எக்ஸாம் ரிசல்ட் வெளியே மறந்துட்டாங்களா, அவங்க யாரையாவது ஞாபகப்படுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்டு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே லைவ் போடுறேன்னு சொன்னீங்களா ப்ரோ, கண்டிப்பாக லைவ் போடுங்க, லைவ் போட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள், ஸோ லைவ் போட்டு ஏதோ ஒன்று சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்டு. சீரியஸ்லி நீங்கள் 30ஆம் தேதி நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஓகே, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து அடித்தாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாளில் ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க அப்படி தான் நான் நினச்சேன். பட் இது வரைக்கும் இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்போ எந்த அனௌன்ஸ்மெண்ட் வராதனால நாளைக்கு எப்படி ரிசல்ட் வெளியிடுவாங்கன்னு தெரில எனக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் சைட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறது, ஸ்கூலில் போய் கேட்குறது, ஹெச்எம்ல போய் கேட்குறது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்எம்ல கேட்கும்போது பேப்ரிகேஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, சீக்கிரமாக ரிசல்ட் வெளியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்ரிகேஷன் எனக்கு தெரிஞ்சு எப்பயும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சீரியஸ்லி ஏன்னா ரொம்ப நாளாக எடுத்துருக்க மாட்டாங்க, முடிச்சிருப்பாங்க பேப்ரிகேஷன்லாம். இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. சீரியஸ்லி மழை நீயும் ரொம்ப ஒரு கடுப்பில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா டெய்லியும் என்ன நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பாடு கிடையாது. நம்ம டெய்லியும் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம் அந்த ஆஃபீஸர்ஸ்ட்டை. டெய்லியும் என்ன ஒருத்தர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவங்களும் டென்ஷன் ஆகிறாங்க, ஏன் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நம்மளுக்கு கவர்மெண்ட் சைடு ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்தாவாச்சும் பரவாயில்ல, நம்ம கரெக்டாக ஒரு இதாக இருப்போம். ஸோ எப்படின்னு தெரியல. நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி இன்னும் கொடுக்கல. நிறைய பேர் பார்த்தா கவர்மெண்ட்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, டிவிக்கே கவர்மெண்ட் வேஸ்ட் அப்படி இப்படின்ட்டு. பட் அப்படி நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா என்ன பிரச்சனை எதுவுமே நமக்கு தெரியல. எதனால் ரிசல்ட் வெளியில்லை, ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, இல்லை பேப்ரிகேஷன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, இல்லை முடிச்சாங்களா இல்லையா பேப்ரிகேஷன் ஃபஸ்ட்டு முடிச்சாலே சொல்லி நமக்கு என்ன கன்ஃபார்ம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச பேப்ரிகேஷன் ஆல்மோஸ்ட் முடிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு சீரியஸ்லி தெரில. ஸோ வெயிட் தான் பண்ணும், வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி நைட்டு ரிசல்ட் வந்தால் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நாளைக்கு வெளியாகும்பா. அப்படி இல்லைன்னா திரும்பியும் ஆகஸ்ட் தான்ப்பா. இது வரையும் வரலாற்றுலேயே ஆகஸ்ட்லாம் போனதே கிடையாது சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸு. பட் இந்த வருஷம் போயிடும் போல். கொரோனா டைமில் கூட முதல் ரிசல்ட் வெளியிட்டாங்கப்பா. இந்த டைமில் ஏன் இந்த அளவுக்கு லேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ வழியே கண்ட வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த நிலமையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குது, உங்கள் மனசு என்ன தோணுது, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கா, என்ன எதாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் பயத்தை போக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதோ ஐடியா கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதோ பண்ணுறேன். ஓகேவா, 12th தான் பார்த்தீங்கன்னா அடுத்து காலேஜ் தான் சேரணும், நிறையா யோசனைகள் இருப்பீங்க, புரியுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நானும் அப்டேட் வர உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா, இப்போ நைட்டு வீடியோ போடுங்கன்னு கேட்டே இருக்கீங்க. நைட்டு நான் வீடியோ போட்டாலும் இதே நியூஸ் தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அதான் நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எதுக்கும் நல்ல மார்க்ஸே வரும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங்கே நான் வீடியோ போட ட்ரை பண்ணிடுறேன். ஓகேவா, இன்றைக்கி தான் ஆஃப்டர்நூன் போட்டுருக்கேன். டெய்லி ஆஃப்டர்நூன் தான் போட்டுட்ருக்கேன். நாளைக்கு வேணால் மார்னிங் போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் மார்னிங் வந்தால் தான் உண்டு. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா, பை ஸ்டூடெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைவுக்கு #live கௌதமியான்னு போடுங்க. கண்டிப்பாக லைவ் போட்டால் தான் நம்ம எதோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.